அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கனோட நம்ம 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம்பா. சிக்கனை கலந்து வச்சுருக்கேன்பா. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும்பா. இப்போ பாருங்கள், 4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 1 எடுத்து வச்சுருக்கேன். உரிச்சு வச்சுக்கிற இஞ்சி பூண்டை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான நம்ம அரைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துங்க. ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 6 வரமிளகாய், பட்டை 2 துண்டு, லவங்கப்பூ ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம லேசான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். நாம் துருவிக்கலாம். பாருங்கப்பா, நான் அரை முடி தேங்காய் துருக்கி வச்சுருக்கேன். வெறுங்கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவும் ஏற்கனவே வறுத்து இருக்க மிளகு, சீரகம், பட்டை இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு விழுத நம்ம இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா போட்டிருக்கோம். தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர், மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் நம்ம கலந்து வச்சுருக்கோம். அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூனு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கம்மி தீயில் நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், சிக்கனு பாதி அளவு வெந்திருக்கு. கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி நல்லா வந்திருக்கு. இதை என் வீட்டம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு போகிறோமா எப்படி இருக்குன்னு.
எங்கள் வீட்டுக்கார் செஞ்சு எனக்கு கொடுத்துருக்குறாரு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா சமைப்பார். அதனால தான் அவரே சமைக்க சொல்லியிருக்கிறோம். இனிமேல் அவர் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நான் இன்னும் குண்டாயிடும் பாருங்கள். அவ்வளோ நல்லா சமைப்பார். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.